Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு வானலில் வந்து நல்லா தண்ணி சூடானதும் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் போட்டு காலிஃப்ளவரும் கொதிக்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற பூச்சி இதெல்லாம் வெளியில் போகும். அதுக்காக தான் பாருங்கள். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து வடிகட்டி வச்சுக்கலாங்க. அது கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி அதில் வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊற விட்டுறலாம். அதுக்கு வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா உப்பு அதோட தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி இந்த சில்லி சிக்கன் 65 மசாலாலேயும் உப்பு இருக்கும். அதோட சில்லி சிக்கன் 65 மசாலா ஒரு 50 கிராம், கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. கார்ன்ஃப்ளவர் எதுக்குன்னா அந்த மசாலாலாம் ஒட்டி அதோடு அப்படியே சேர்ந்து இது பண்ணுறதுக்காக தான். அப்போ தான் மசாலா பிரியாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து அளவாக போட்டுக்கோ, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். ஏன்னா அதுலேயே உப்பு இருக்கும், அப்புறம் உப்பு அதிகமாகிடுங்க. அதனால தான் பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. 1/2 hour ஊறினா போதும். இப்போ வந்து 1/2 hour கழித்து நம்ம வந்து ஒரு வானலில் வந்து ஆயில் விட்டுருக்கோம். ஆயிலில் இந்த ஆயில் சூடு ஏறினதுமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூடானதுமே போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் கிளறி விட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், மசாலா பிரியாமல் கரெக்டாக ஆயில்லையும் ஒட்டாமல் அழகாக வந்திருக்குது. கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கலருக்காக தான் நம்ம வந்து கலருக்காகவும் லைட்டாக காரத்துக்காகவும் தான் நம்ம வந்து தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு வேணும்னா, அது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சில்லி சிக்கன் 65 மசாலாவும் கார்ன்ஃப்ளவரும் இருந்தாலுமே போதுங்க. இதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி எல்லா ஒரு பேட்சும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.